நம்ம ஊரில் இப்படி ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்கா? இத்தனை நாள் தெரியாமல் போச்சே. பாருங்கள், இந்த கேவ் சூப்பராக இருக்குது, அமேசிங்காக இருக்குது. இந்த கேவில் நாங்கள் சூப்பராக ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணோம். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்மா எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி சஸ்பென்ஸாக உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு ஹிடன் பிளேஸு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிளேஸ் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் இதுதான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறோம். போகிற வழி எல்லாமே நல்லா க்ரீனரியாக, இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிஸ்டியாகவும் இருக்குது. இன்றைக்கி கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. ஃபைனலாக நாங்கள் இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ஆற்காடு பஞ்ச பாண்டவர் மலைக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து போகலாம். எங்கள் கூட நீங்களும் ரெடியாக ஹில் மேலே ஏறி போகிறதுக்கு வாங்க, சேர்ந்து போகலாம். நம்ம மேலே பார்த்திங்கன்னா தர்கா இருக்குது. பட் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கேவ்ஸ் மாதிரி இருக்கான். ஸோ நாங்கள் கேவ்ஸ்குள்ளே போய் என்ஜாய் பண்ண தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கேவ்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் என் பையனுக்கு. ஸோ அது பார்க்க தான் போயிட்டுருக்கோம் நாங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வாக்கிங்கே போகல. ஸோ இதுவே ஒரு ட்ரக்கிங் மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது. பட்டு ரொம்ப மேலெலாம் ஏற தேவையில்ல. ஸோ எல்லாருமே இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வயசானவங்க வர முடியாது. வயசானவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே ஏற முடியாது. ஸோ மிடில் ஏஜ் பர்சன்லாம் மேலே ஏறி வரலாம். அப்புறமா நீ பெயின் இருக்கவங்க இந்த பிளேஸ்க்கு ஸ்கிப் பண்ணிடுங்க. வழியெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க போகிறதுக்கு. அவ்வளோ டேஞ்சரெல்லாம் இல்லை. பாருங்கள், பசங்கள்லாம் எப்படி ஓடி போகிறாங்கன்ட்டு. எனக்கும் இப்படி ஓடி போகணுன்ட்டு ஆசை இருக்குது. பட் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். உங்களுக்கு ஹிடன் பிளேஸ் காமிக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் ஸ்லோவாக வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்காக தான் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பையனுக்கு வேறு டவுட் வந்துடுச்சு. நானினால் இங்கே ஏற முடியுமான்னு கேட்டுட்டு இருந்தான். நானினா என்னோடய அம்மா. நான் சொன்னேன், நீ பெயின் இருக்குது, ஸோ அவங்களாலலாம் இங்கே ஏறி வர முடியாதுன்ட்டு சொன்னேன். இங்கே பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று பஞ்ச பாண்டவர் மலை, இதுக்கு இன்னொன்று பேர் பார்த்திங்கன்னா கள்ளிமலை. என் பையன் வேறு கேட்டுட்டு இருந்தான், இது ஃபுல்லாகவே கள்ளிமலையான்னு கேட்டுட்டு இருந்தான். ஆமாப்பான்னு சொல்லிகிட்டு இருந்தேன். பாருங்கள், பசங்களுக்கு என்னென்னா டவுட்டு வருதுன்ட்டு. என் ஹஸ்பண்ட் பாவம் ஏற முடியாமல் ஏறிட்டு வராரு. பாருங்கள், இந்த வியூ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நான் வாக்கிங்லாம் நல்லா போவேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஏறுறதுக்கு ஈஸியாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி ஹில் ஏறி போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா மேலே ரீச் ஆகிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ளவுடியாக இருக்குது. மழை எப்போ வரும்னே சொல்ல முடியாது.
அதுக்குள்ளே பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்பினோம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா சறுக்கிடும். என் பையன் அதுக்குள்ளே மேலே போயிட்டு வீடியோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தான். அங்கே யார் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? என் சிஸ்டர் இன்லா ஹஸ்பண்ட் தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு மேலே ஏறி வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களாம் வீடியோ எடுத்துகிட்டு ஸ்லோவாக வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் வேறு நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தான், இது என்ன அது என்னன்ட்டு. எனக்கே தெரியாது, நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன், வா உள்ளே போய் பார்க்கலான்ட்டு கூட்டிகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரியலி சச் எ பியூட்டிஃபுல் அண்ட் வண்டர்ஃபுல் பிளேஸ். வியூ எல்லாம் சூப்பராக நல்லா அமேசிங்காக இருக்குது. கிளைமேட்டும் நல்லா இருக்குது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வியூவும் நல்லா இருக்குது, கிளைமேட்டும் பார்க்க சூப்பராக இருக்குது. எல்லாமே தானாக வந்து எங்களுக்கு அமைஞ்சிடுச்சு அந்த மாதிரி. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் நிறைய ஃபேமிலிஸ் இங்கே வந்திருந்தாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே கரண்ட்டு கூட இல்லை. அவங்க எப்படி தான் இருட்டில் உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்களோன்னு தெரியல. சும்மா வெளியிலேருந்தே நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். மேபி 6 o'clockலாம் இங்கே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே வரீங்கன்னா பிஃபோர் 6 PM வந்துடுங்க. இருட்டாயிடுச்சுன்னா இங்கெல்லாம் வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலெலாம் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பசங்களும் போனோம், நானும் பாதி தூரம் போனேன். பட் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சா, மழை வந்துச்சுன்னா அப்படியே உங்களுக்கு வந்து சறுக்கும். ஸோ அதனால் நான் ரொம்ப ஹைட்டு போகல, சும்மா பாதி தூரம் மட்டும் போயிட்டு நான் கீழே இறங்கிட்டேன். என் பையன் வேற இந்த கேவுக்குள்ளே போகலாமான்னு கேட்டுட்டு இருந்தான். அந்த தர்கா பேக் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னாச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆழம்லாம் ரொம்ப இல்லை, சும்மா மழை தண்ணி மாதிரி தான் இங்கே நின்றுட்டுருக்கு. दीदी आओ। நீங்கள் கண்டிப்பாக பஞ்ச பாண்டவர் மலைக்கு ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரியலாகவே சூப்பராக இருக்குது. ஒரு நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணிவிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. இங்கே பார்த்திங்கன்னா நியர்பை ஷாப் அவ்வளோவா இல்லை. ஸோ நீங்கள் வரும்போதே எதனாச்சும் வாங்கிட்டு வந்துடுங்க. வெறும் இங்கே ஜூஸ் ஷாப் மட்டும்தான் இருக்குது. சூப்பராக காற்று வேறு அடிக்குது பாருங்கள், நிக்காப்லாம் பறக்குது அப்படியே. இந்த பில்லர் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே. இந்த கேவுக்குள்ளே நாங்கள் எல்லாருமே போயிட்டு வந்தோம், நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா எனக்கு ஒரு பயம், ரேட்டல் ஸ்னேக் இருக்குமோன்ட்டு. ஸோ நாங்கள் பார்த்து தான் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். வேறு எந்த ஃபேமிலிஸும் இந்த சைடு வரவே இல்லை.
என் பையன் வாங்க இப்போ நம்ம மேலே போகலான்ட்டு கூப்பிட்டுட்டு இருந்தான் உங்கள் அக்காவை. அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு வரலாம், வழி இருக்குது. பட் இதுக்குள்ளே போகக்கூடாது. பட் நாங்கள் இதுக்குள்ளே போய் அப்படி என்ன தான் இருக்குது உள்ளேன்ட்டு பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரையும் எங்களையே போய் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா எல்லோரும் இந்த சைடு ஏறி போகிறாங்க, இந்த ஃபேமிலி மட்டும் தனியாக இங்கே ஏறி போய் பார்த்துட்டு வராங்களேன்ட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. குணா கேவுக்குள்ள எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளெல்லாம் போய் சுற்றி பார்க்கவே முடியாது. அட்லீஸ்ட் இந்த கேவுக்குனாச்சும் நம்ம போய் சுற்றி பார்க்கலாம்ல. ஏஜ் இருக்க வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ண போகிறோம். அட்வென்ச்சர்னால் எனக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ராவல், இந்த மாதிரி கேவுக்குள்ளெல்லாம் போய் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல. ஸோ இங்கேயும் பில்லர் ராக் சூப்பராக இருக்குது. மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால நாங்கள் ரிட்டன் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காற்று பார்த்திங்கன்னா செம்மையாக அடிக்குது. ஸோ ஸ்பீடாகவே நடக்க முடியல. நான் வேறு வீடியோ எடுத்துகிட்டு ஸ்லோவாக நடந்து போயிட்டு இருந்தேன். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. பட் நான் மழையில் நனைஞ்சிட்டே போனேன். நல்லா இருந்தது மழையில் நனையறதுக்கு. நானே, என் பொண்ணு, என் சிஸ்டரின்லா 3 பேரும் சேர்ந்து தான் போயிட்டு இருந்தோம். காற்று அடிக்கிறது பார்த்தா நம்மளே பறந்து போயிடுவோம் போல் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி காற்று அடிக்குது. நாங்கள் 3 பேரும் ஸ்லோவாக நடந்துட்டு மழையில் நனைஞ்சிட்டே போயிட்டு இருந்தோம். இப்போ தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறமா தான் தெரிய போகுது கோல்டு, காஃபு, ஃபீவருன்ட்டு. பட் ஓகே, என்ஜாய் பண்ணும் போது என்ஜாய் பண்ணிக்கலாம். ஃபீவர் வரும்போது டேப்லெட் போட்டுக்கலாம். டேக் இட் ஈஸி. இந்த மாதிரி சில் கிளைமேட்டில் பார்த்திங்கன்னா எனக்கும் என் பொண்ணுக்கும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா மழையில் நனைஞ்சா ஓரளவுக்கு செட் ஆகிடும், ஒன்றும் ஆகாது. பட் என் பையனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே அவன் கோல்டுலேயே இருப்பானா. ஸோ முதல்ல அவங்க அப்பா கூட நாங்கள் அமுச்சு வச்சிட்டோம். ஏன்னா அப்புறமா தான் நம்ம மழையில் நனைய முடியும். மழையில் பார்த்திங்கன்னா நல்லா நனைஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கிளைமேட்க்கு ஒரு டீ குடித்தா நல்லா இருக்கும்ன்ட்டு நாங்கள் டீ குடிக்க வந்துட்டோம். இந்த சால்ட்டி பிஸ்கெட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட கொடுத்தாங்க அந்த சால்ட்டு பிஸ்கெட்டு. இங்கே டீயோ இந்த சால்ட்டி பிஸ்கெட் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. குடிச்சிட்டு ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரியலாக இன்றைக்கி 1 டே ட்ரிப்பு சூப்பராக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா எங்களால் மறக்கவே முடியாது. உங்களுக்கு இந்த ட்ரிப்பு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போடுற வீடியோ எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சிக்கிறேன். பாய் பாய், டேக் கேர் ஆல்.